தேசிய நெஞ்சங்களே, தமிழ் சொந்தங்களே, நேற்றோட வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய கையெழுத்து இயக்கம், அதாவது வாக்குத்திறனே பதவி விலகு அப்படின்னு சொல்லி விழிப்புணர்வாக 1 கோடி பேர் வந்து லட்சியம், 2 கோடி நிச்சயம்ன்ட்டு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி மாநில தலைவர் அண்ணன் செல்வபெருந்தை சொன்ன வழிகாட்டின்படி நாங்கள் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா வாக்குத்திறனே பதவி விலகு அப்படின்னு சொல்லி மக்கள்கிட்ட விழிப்புணர்வு ஏற்படுத்தி கையெழுத்து இயக்கங்கள் நடத்திக்கிட்டு இருந்தோம். அப்போ வந்து ஒரு பையன் வந்து வந்தான், ஒரு 20 வயசு மதிக்கக்கூடிய பையன். தம்பி, இது மாதிரி காங்கிரஸ் சார்பாக வரோம், வாக்குத்திறனே பதவி விலகு அப்படின்னு சொல்லிட்டு விழிப்புணர்வுக்காக வரோம், வெளிமாநில வாக்காளர்களை சேர்க்குறதும் நம்மளுடைய இசுபான்மை மக்கள் தலித்து பழங்குடி மக்களுடைய வாக்குகளை அவர்கள் அறியாமலேயே ஒரு மென்பொருள் மூலமாக நீக்கிறதுக்கும் அதை வந்து விளக்குறதுக்காக வரோம். அந்த பையன் ஒன்றே, அண்ணே நான் பிஜேபிண்ணே, வந்து 60 ஆண்டாக காங்கிரஸ் சீரழிச்சது போதுண்ணே அப்படின்னு சொன்னான். நான் ஒன்று சொன்னேன், தம்பி உங்களுக்கு வயசு 80 அப்படின்னு கேட்டேன். இல்லைண்ணே எனக்கு 20 தானே அப்படின்னு. அப்போ இந்த 60 ஆண்டுகள் சீரழிஞ்சிருச்சுன்னு சொல்கிறாங்களே, அது எதை வச்சுப்பா சொல்கிற அப்படின்னேன். உங்கள் தாத்தா என்ன பண்ணுறாரு, உங்கள் அப்பா என்ன பண்ணுறாருன்னு கேட்டேன். எங்கள் தாத்தா வந்து அரசு பணியில் இருந்தாருண்ணே அப்படின்னு. உங்கள் அப்பா இப்போ படிச்சுட்டு வெளிநாட்டில் இருக்காருண்ணே. அப்போ இந்த ரெண்டும் வந்து உங்கள் பிஜேபி பீரியடில் நடந்ததாப்பா அப்படின்னு கேட்டேன். கொஞ்சம் முழிச்சான். நான் தான் சொன்னேன், ஏப்பா இந்த ஆமக்கறி சாப்பிட்டேன், நான் வந்து பார்த்தீங்கன்னா ஐயா பிரபாகரனோட நான் கூட்டாக இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு காங்கிரஸ் விமர்சிக்கிறாரு, அவரை வச்சு சொல்கிறியா? இல்லை 20,000 புத்தகங்கள் படிச்சுட்டேன்னு சொல்லிட்டு இருக்க அண்ணாமலை பேசுகிறத வச்சு சொல்கிறியா? இல்லை 4 கோடி இப்போ ரயில் நிலையங்களில் வந்து பிடிபட்டுச்சு தேர்தல் நேரத்தில் அந்த நயினார் நாகேந்திரன் சொல்கிறத சொல்கிறியா? இல்லை நம்மளுடைய பரட்ட தலையிலேருந்து வராங்களே தமிழிசை அவங்க சொல்கிறதுல வரியா அப்படின்னு நான் கேட்டேன். இல்லை நம்ம வானதி சீனிவாசன் பேசுகிறதுல வரியாப்பா? இல்லை பார்த்திங்கன்னா சாரணர் படையில் தேர்தலில் கூட தோக்கக்கூடிய ஹச்ராஜா பேசுகிறத வச்சு சொல்கிறியாப்பா அப்படின்னேன். ஏங்க அப்படிலாம் இல்லைங்க அப்படின்னா, தம்பி முதல்நிலை வாக்காளராக நீ வர்ற உன்னுடைய வயதுக்கு முதல்ல அரசியல் என்னன்னு முதல்ல புரிஞ்சுக்க. அரசியலே என்னன்னு தெரியாமல் நீங்கள் வந்து அரசியலில் பங்கேற்கணும்னு நினச்சாலும் சரி, இல்லை அரசியலை வெறுக்கிறேன்னு சொன்னாலும் சரி, நீங்கள் யார் வெறுக்கிறீங்களோ அவங்களாலே நீங்கள் ஆளப்படுவீங்க. இது வந்து ஒரு பழமொழிப்பா அப்படின்னு சொன்னோம். உங்களுடைய மோடியை நீங்கள் பார்த்தீங்களாப்பா, ஒரு கோமாளி அரண்மனைக்குள்ளே நுழைஞ்சா அவன் ராஜாவாக மாட்டான், அதுக்கு பதிலாக அந்த அரண்மனையே சர்க்கஸ் கூடாரமாக மாற்றி போடுவான்ப்பா அப்படின்னோம். உடனே அந்த பையன் முழிச்சிக்கிட்டே நின்னான். அவங்க ஒய்ஃபு பக்கத்தில் நின்றுச்சு. ஏங்க அவர் அண்ணன் என்ன சொல்கிறாரு கேளுங்க அப்படின்னா. தம்பி பாப்பா, அவன் என்ன இப்போதைக்கு கேட்க மாட்டான், அவன் இப்போதைக்கு வந்து ஒரு 80 வயது முதுமை அடைஞ்ச ஒரு மனநிலையில் இருக்கிறான். அவன் 20 வயசுக்கு முதல்ல வரட்டும், 2 கோடி பேருக்கு வேலைன்னு சொன்னாங்க, அவனுக்கு கிடச்சிருச்சான்னு பார்ப்போம். இல்லை உன் குழந்தைக்கு வந்து கல்வியில் வந்து சிறந்த ஒரு நிலை அடைஞ்சிடுவானான்னு பார்ப்போம். அதே மாதிரி உன்னுடைய எதிர்காலம் இந்த சந்ததிகள் வந்து எந்த வகையில் வாழ போகிறீங்க, இந்த நாட்டில் ஆளப்படுறதுனால தண்டிக்கப்பட போகிறாங்களா அப்படிங்கிறத பார்ப்போம் அப்படின்னு சொன்னேன். ஏன்னா இதை பெரிய வார்த்தை சொல்கிறீங்க அப்படின்னாங்க. பெரிய வார்த்தை இல்லைம்மா, வாக்களிக்கக்கூடியவங்க எல்லாருமே வாக்களிக்கும் போது யாருக்கு வாக்களிக்கணுங்கிறத சிந்திக்க மறந்துடுறீங்க. வாக்களிக்காமலே வீட்டிலே இருந்துடுறீங்க. முதல்நிலை வாக்காளராக இருந்து அந்த வந்து ஒரு இந்த நாட்டினுடைய அரசியல் பொருளாதாரம் என்ன சூழ்நிலையில் இருக்குது, எப்படி வந்து இந்த டிவிகளும் இந்த மீடியாக்களும் இந்த சமூக வலைதளங்களும் உங்களை வந்து மைண்ட் வாஷ் பண்ணி உங்களை வந்து